இந்த ஹெட் இன்ஜுரிஸ் சொல்கிறாங்க இல்லையா, ஹெட் இன்ஜுரிஸில் வரக்கூடாது, யாருக்கும் ஹெட் இன்ஜுரிஸ் வரக்கூடாது. மெயினாக ஹெல்மெட் போடுறதுல அதில் நிறைய காப்பாற்றப்படுறதுன்னு சொல்லுவாங்க. ஹெட் இன்ஜுரிஸில் சிவியர் இன்ஜுரிஸ் அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல அது பாதுகாக்கப்பட வேண்டும்? இந்த ஹெல்மெட் எல்லாருமே கண்டிப்பாக டூ வீலரில் போகிறவங்க கண்டிப்பாக போடணும். முடிஞ்சால் பின்னாடி உட்காந்துருக்கணும் போடணும். ஏன்னா பிரெயின் வந்து இம்பார்ட்டண்ட். அது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது டாக்டர். சம்மாவும் நம்ம முடிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் பிரெயினுக்கு கொடுக்கறது இல்லை. ஓகே, முடி கொட்டிடும் நினைக்கிறாங்க சில பேர் இருக்கிறது. அது ஒரு அன்கம்ஃபர்டபுள். முடி கொட்டினா திரும்ப வச்சுக்கலாம், இல்லை கொஞ்ச நாள் எப்படியும் முடி கொட்ட தான் போகுது எல்லாருக்கும். பிரெயின் திரும்ப வராது. நான் இப்போ என்ன பார்க்குறேன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் 16-17 வயசில் அவங்க அப்பா அம்மா வந்து நச்சரித்து பைக் வாங்குறாங்க. அதெல்லாம் பயங்கரமாக இப்படின்னு ஓட்டிக்கிட்டு பயங்கரமாக இருக்குது, சவுண்டெலாம் கொடுத்துக்கிட்டு அவங்க அந்த ஏஜில் அவங்களுக்கு கிக்கு கொடுக்குது, ஒரு டோபமைன் வருது, அது வரும் நேச்சுரலாக, அந்த ஹார்மோன் கிக்கப் பண்ணும். ஓகே தான், ஹெல்மெட் போட்டுக்கோங்க, நிதானமாக ஓட்டுங்க. ஏன் அப்படின்னா பிரெயினோட ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு செயல் இருக்குது. சொன்னதில்லை, அவர் நல்லா நடக்கிறாரு பேசுகிறான்றதுக்காக அவரோட பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லா இருக்குன்னா கிடையாது. நடைப்பினம் மாதிரி தான், ஒருத்தர் பேசுவார், வாங்கன்னுவார், அதுக்கு மேலே பேச தெரியாது, ஏன்னா பிரெயின் இன்ஜுரி ஆயிருக்கு. ஓகே. ஸோ இந்த ட்ராமேட்டிக் பிரெயின் இன்ஜுரி வந்து சிவியர் டைப் இருக்கலாம், மாடரேட் டைப். என்ன டைப்ஸ் நிறைய சிவியாரிட்டி நம்ம கிரேடிங் பண்ணுவோம். என்னவாக இருந்தாலும் பிரெயின் இன்ஜுரி தான். அவர் பழைய மாதிரி இருக்க மாட்டார். இப்போ ஃப்ரெண்ட் பிரெயினில் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, மற்ற செயல்கள்லாம் நல்லா இருக்கும், ஆஃபீஸில் நல்லா வேலை செஞ்சுருப்பார், அந்த இனிபிஷன் போயிடும், சும்மா கிண்டல் பண்ணுறது இது பண்ணுறது அந்த இதெல்லாம் வராது, அவரோட பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகிடும். அந்த அளவுக்கு மிக சிவியராக ஏற்படுறது மூளைத்தண்டில் ஏற்படும். மூளைத்தண்டு வந்து இட் இஸ் லைக் ஹைவே மாதிரி, பிரெயினில் இருந்த எல்லா நர்வ்ஸுமே அங்கே தான் வந்து கீழே இறங்கும். மூளைத்தண்டில் தான், அங்கே தான் பேசிக் சென்டர்ஸ்லாம் இருக்குது. மூச்சு விடுற சென்டர், ஹார்ட் சென்டர், கான்ஷியஸ்னஸ் கூட அங்கேருந்து தான் வருது. கான்ஷியஸ்னும் அங்கே தான் இருக்குது. பட் இது எக்ஸாக்ட் எந்த ஏரியான்னு தெரியாது, பட் அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே இன்ஜுரி ஆகும்போது கோமா அந்த ஸ்டேஜ் போயிடுறாங்க. அது கோமாக்கும் மேலே போச்சுன்னா பிரெயின் டெட்.